our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 30 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற முடியுமா? தேவனுடைய வார்த்தை ஆம் என்று சொல்கிறது. இந்த செய்தியின் முடிவில் அந்த வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். கடைசி வரை பாருங்கள். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஒரு முறை தாவீதுக்கு மிகவும் பெரிய ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அவர் தன் சொந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருந்ததையும் அங்கே தன் மனைவி பிள்ளைகள் யாவரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதையும் கண்டார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு வெறுங்கையாய் அங்கலாய்த்தார். வேதம் சொல்கிறது, தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருந்த அந்த வேதனையான சமயத்தில் இன்னும் ஒரு நெருக்கமான சம்பவம் நடந்தது. அவருடைய சொந்த போர் வீரர்களே அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்பதே அந்த சம்பவம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி அருகில் இருந்தவர்களே உங்களுக்கு விரோதமாக நின்ற தருணம் இருந்திருக்குமா? தாவீதின் கதை இன்னும் முடியவில்லை. வேதம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதோடு நின்றுவிடவில்லை. இழந்து போனதை தேடும்படி புறப்பட்டார். தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த போது கர்த்தர் அவரோடு கூட பேசி, உன் பகைவர்களை பின்தொடர்ந்து செல், நீ அவர்களை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த 600 பேரும் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் அமலேக்கியரை கண்டுபிடித்து அவர்களை மடங்கடித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அன்று தாவீது தன் குமாரரையும் குடும்பத்தாரையும் அமலேக்கியரின் கைகளிலிருந்து மீட்டு கொண்டது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கர்த்தர் உங்களை சாத்தானின் கைகளிலிருந்து மீட்டெடுத்தது. இழந்து போன உங்களை அவர் ரட்சித்திருக்கிறார். மாத்திரமல்ல, மீண்டும் நீங்கள் சாத்தானுடைய கைகளில் சிக்கிவிடாதபடிக்கு வேத வசனங்களாகிய பட்டயத்தையும் கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற நாமத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் இன்னும் பல போராயுதங்களையும் அவர் தந்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயங்கொள்ளுவீர்கள். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது இந்த புதிய நாளிலே இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் இழந்தது பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, குடும்பத்தின் அன்பின் ஐக்கியமானாலும் சரி, கர்த்தரை கண்ணீரோடு இப்பொழுதே நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நீங்கள் இழந்து போனதை தருவதுடன் இனி நீங்கள் இழந்து போகாதபடி உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தந்தருளுவார்.
இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் நான் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இழந்து போய் அதை நினைத்து சோர்ந்து போயிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வார்த்தை தான் இன்று அவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நெருக்கத்தின் மத்தியிலும் உங்களை தாங்கி இழந்து போனவற்றை குறித்து சோர்ந்து போகாமல் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் விசுவாசத்தையும் ஜெயத்தோடு முன்னேறும் கிருபையையும் தந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று எங்கள் இருதயத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். வெளியே சொல்ல முடியாத வேதனைகளும் மனதிற்குள் வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கும் பாரங்களும் உமக்கு தெரியும். எங்களை சுற்றிலும் எல்லாம் குழப்பமாக தோன்றினாலும் எங்கள் வாழ்க்கை உம்முடைய பார்வைக்கு மறைவானதல்ல என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, சோர்ந்து போனவர்களுக்கு இன்று புதிய பலன் தாரும். நீண்ட நாட்களாக காத்திருந்து மனம் உடைந்தவர்களை தாங்கும். எனக்காக இனி எதுவும் மாறப்போவதில்லை என்று நினைக்கிறவர்களின் இருதயத்தில் மீண்டும் நம்பிக்கையை எழுப்பும். எங்களுடைய நிலைமையை விட நீர் பெரியவர் என்பதை உணரச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இழந்த சில காரியங்களை நினைத்து இன்னும் மனவேதனையோடு இருக்கிறோம். கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்ற எங்களால் முடியாது. ஆனால் அந்த காயங்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் மீண்டும் எப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்பதையும் நீரே எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் கடந்த காலம் எங்கள் எதிர்காலத்தை ஆளாதபடி எங்களை விடுவித்தருளும். கர்த்தாவே, பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்களை மறந்துவிடாதீர். தேவைகள் அதிகமாகவும் வருமானம் குறைவாகவும் இருக்கும் சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு வழியை திறந்தருளும். சரியான வேலை வாய்ப்பையும் சரியான வாய்ப்புகளையும் ஞானமான தீர்மானங்களையும் தாரும். எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனாகிய நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நிச்சயத்தை எங்கள் உள்ளத்தில் தாரும். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் திறக்கும் கதவுகளை அடையாளம் காணும் ஞானத்தை கொடும். அவசரப்பட்டு தவறான பாதையில் செல்லாமல் காத்தருளும். எங்களுக்கு நல்லது என்று தோன்றுவதையெல்லாம் பிடித்து கொள்ளாமல் உம்முடைய சித்தம் எது என்பதை அறிந்து நடக்க செய்யும். எங்கள் விசுவாசம் பலவீனப்படும் நேரங்களில் எங்களை தாங்கியருளும். ஜெபத்திற்கு பதில் தாமதமாகும் போது உம்மை சந்தேகிக்காமல் காத்திருக்க செய்யும். எங்கள் கண்களுக்கு எதுவும் தெரியாத நேரத்திலும் உம்முடைய கரம் செயல்படுகிறது என்று நம்பும் இருதயத்தை தாரும். இயேசுவே, எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் மனதை பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றிலிருந்து காத்தருளும். எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு எதிராக வரும் தீமையிலிருந்து எங்களை விலக்கி உமக்கு பிரியமான பாதையில் நடத்தும். எங்களுக்காக நீர் இன்னும் வைத்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அறியவில்லை. ஆனால் எங்கள் வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்களும் உம்முடைய கருத்தில்தான் இருக்கின்றன என்பதை நம்புகிறோம். எழுந்ததை நினைத்து எங்கள் நாளை வீணாக்காமல் நீர் கொடுக்க போகும் புதிய தொடக்கத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை ஒரு சாட்சியாக மாற்றும். எங்கள் நெருக்கத்தை ஒரு அனுபவமாக மட்டும் விட்டுவிடாமல் உம்முடைய உண்மை தன்மையை மற்றவர்களுக்கு அறியும் சாட்சியாக மாற்றும். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்களிலும் கர்த்தர் என்னை விட்டுவிடவில்லை என்று நாங்கள் சொல்லக்கூடிய கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கையில் எது குறைந்திருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் ஒருபோதும் குறையாதபடி எங்களை காத்தருளும்.
ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய உம்மையே அதிகமாக தேடும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்று எங்கள் கவலைகளை உம்மிடம் கொடுக்கிறோம், எங்கள் பயங்களை உம்மிடம் கொடுக்கிறோம், எங்கள் எதிர்காலத்தை உம்மிடம் கொடுக்கிறோம். எங்களால் சுமக்க முடியாததை நீர் சுமந்து எங்களால் செய்யக்கூடியதை விசுவாசத்தோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தும் சூழ்நிலைகளின் நடுவிலும் உம்முடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபை வீணாகாமல் இருக்கட்டும். நாங்கள் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவுக்குள் கிடைத்த ஜெயம் எங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படட்டும். எங்கள் இருதயத்தில் மீண்டும் ஒரு நிச்சயத்தை தாரும். நாங்கள் தனியாக இல்லை, எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளையும் நாளைய நாளையும் எங்கள் முழு எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.